Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 590 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம 3 தலைவர்களும் ஒரே மாதிரி பினிஷ் பண்ணானுங்கல்ல. அதனால 3 பேர்த்துக்குமே மண்டை உடையிற அளவுக்கு சண்டை வச்சலான்னு முடிவு பண்ணிட்டானுங்க. ஆனா அவனுக்கு சண்டை போட்டா பரவாயில்ல, கூட அந்த சாட்டன் பயிலையும் இறக்கி விட்டாங்க. அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே பேதியாகி ஒரு ஓரமா நின்றுட்டு இருப்பான். இங்க நம்ம தலைவர்களோட டீம் மெம்பர்ஸ் எல்லாம் மாத்தி கத்திக்கிட்டு இருப்பாங்க, எப்படியாச்சும் ஜெயிச்சிருங்கன்னு. சாட்டனுக்கும் ஒரு கூட்டம் கத்திக்கிட்டே தான் இருக்கும். இப்ப அவங்களால சண்டை போட முடியல அப்படின்னா நான் கிவ் அப் பண்றேன்னு சொல்லணும். அப்படி சொல்லிட்டாங்கன்னா அவங்க தோத்துட்டாங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா அவங்க அந்த ரிங்கை விட்டு வெளியில போயிட்டாலுமே தோத்துட்டாங்கன்னு தான் அர்த்தம். ஆக்சுவலா அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் டோர்னமெண்ட்னு ஒன்னு நடத்துனாங்க. அதுக்கு என்ன ரூல்ஸோ அதே ரூல்ஸ் தான் இங்கேயும். சோ இப்ப 3 பேர்த்துக்குமே முட்டிக்க போகுது. யாரு ஜெயிக்க போறான்னு சொல்லி ஒரே பதட்டம். இடையில இந்த கொசுறு வேற. அவ்வளவுதான், ராவடி ராவான அடி எல்லாம் ஆரம்பிக்கட்டும் அப்படின்னு சொன்ன உடனே 3 பேருமே சண்டைக்கு ரெடியா நிப்பாங்க. சோத்துக்காண்டி மூஞ்ச உடைச்சுக்கிறதுல எவனுக்கும் எந்த ஒரு கவலையும் இல்ல. என்ன இந்த சேட்டன் பயலுக்கு தான் பீதி, நம்மள இது வந்து அடிச்சிருவானுன்னு. அந்த டைம் கோகு பாஞ்சு போய் நம்ம லூஃபியோட மூஞ்சில ஒரே குத்து. அப்படியே தலை மட்டும் தனியா ரப்பர் மாதிரி போகுமா, அதை பார்த்துட்டு அவனே பீதி ஆயிடுவான். ஏன்னா நம்மளை பத்தி அவனுக்கு தெரியாதுல்ல. கம்கம்னு சொல்லி அவன் அடிச்ச அதே தலையை ரிட்டர்ன் கொண்டு வந்து அவனுக்கு ஒரு அடி போர்ஸ்ல பின்னாடி தேய்ச்சிக்கிட்டு போவான். அடுத்து அவனை டொரிக்கோ வந்து அடிப்பான், அதுலயும் பின்னாடி தேய்ச்சிக்கிட்டு போவான். பரவாயில்லையே, நல்ல பலமா அடிக்கிறானேன்னு லுக் விடும் போதே அடுத்து மங்குன்னு டொரிக்கோ 4 குத்து வைப்பான். அதுக்காண்டி கோகு டயர்லாம் ஆக மாட்டான். பரவாயில்லப்பா, உங்க அடியும் செம ஸ்ட்ராங்கா தான் இருக்குது. 2 பேருமே அன்யூஷுவலான மூவ்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணீங்க, அதுதான்டா எங்க ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லிட்டு பையன் செகண்ட் இயர் எடுத்துக்கிட்டு நம்ம டொரிக்கோ கிட்ட சண்டைக்கு போவான். அவனுங்க 2 பேரும் கொல்லா மாசம் அவனுங்க பவரை வச்சே மாத்தி அடிச்சுக்குவானுங்க. இடையில இந்த சேட்டன் பையில எவனுமே கண்டுக்கல. அவன் அங்கிட்டும் குச்சி ஓடிட்டு இருப்பான். ஓப்பனிங்லயே நல்லா தெரியுது யாருமே கிவ் அப் பண்றதுக்கு தயாரா இல்லன்னு. அதுக்கப்புறம் என்ன, அவனை இவன் அடிப்பான், இவனை அவன் அடிப்பான். எப்படியே மாத்தி சண்டை போயிட்டே இருக்கும். கோகு என்ன பண்ணுவான், அவனுக்கு 2 பேர்த்துக்கிட்டையும் சண்டை போட்டு அந்த ஸ்டேஜோட எண்டு வரைக்கும் கொண்டு வந்து அப்படியே கீழே தள்ளி விட்டுலான்னு ஒரு பிளானிங். எஸ்கேப் ஆயிடுவானுங்களா, உடனே அவனோட பவரை யூஸ் பண்ணி ஒரு அடி அடிப்பான். ஆனாலுமே நம்மளுக்கு வெல்லல. சேட்டன்லாம் பார்த்துட்டு என்ன மாதிரி ஃபைட்டடா இது, என்ன இப்படி அடிச்சு தெரிக்க விடுறானுங்க, நான் என்ன கனவுல இருக்கானா, சீக்கிரமா எந்திரிக்கணும்பா. கோகுக்கு இவனு 2 பேரும் சண்டை போறத பார்த்துட்டு அவனுக்கே கூஸ் பம்ப்ஸ் வருதாமா. நானே சீரியஸ் ஆயிட்டேன்னா பாருங்களாமா. எது சீரியஸா, நீ சீரியஸ் ஆகி தான் பாரு, ஒரு கை பாத்துறேன்னு டொரிக்கோ சொல்லுவான். உடனே லூஃபியும் நான் என்னோட பெஸ்ட் ஃபுல்லா காட்ட போறேன், வாங்க இன்னைக்கு சீரியஸா சண்டை போட்டு பாத்துடலாமா. அவ்வளவுதான், ரெஃபரிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. எது அவங்க 3 பேருமே சீரியஸா சண்டைக்கு இறங்கிட்டாங்களாம் அப்படின்னா இன்னைக்கு இங்க ஒரு பெரிய பிரளயமே நடக்க போதும்பா. டொரிக்கோ அவனோட மான்ஸ்டர் பவரை உள்ளுக்குள்ள இருந்து வெளியில கொண்டு வருவான். லூஃபி தேர்ட் கியர் எடுத்துருவான். கோகு சூப்பர் செயின்டா மாறிடுவான். அதுக்கப்புறம் இவனுக்கு சண்டையை பத்தி என்ன தனியா சொல்லவா வேணும். லூஃபி தேர்ட் கியரோட ஆர்மமெண்ட் ஹார்டனிங்கிற ஹாக்கி பவரையும் உள்ள சேர்த்திடுவான். என்ன அடி அப்பந்தான் பவர்ஃபுல்லா இருக்கும்னு. இங்க கோகு எடுத்த பவர் என்ன தெரியுமா, காமே யாமே. சோ இப்படி ஆளுக்கு அவனோட மொத்த பவர்ஸையும் யூஸ் பண்ணி கண்ணா பின்னான்னு அடிச்சுக்குவானுங்க. சேட்டனுக்கெல்லாம் பீதியில பேண்டை கிழிஞ்சிரும் போல. அப்படி 3 பேர்த்தோட பவரையும் மொத்தமா வச்சு அடிச்சதுல அந்த தீவே பயங்கரமா அதிர ஆரம்பிச்சு சுத்தி இருக்க கடல் தண்ணிகளே அப்படியே நடுநடுங்கி போயிரும். இதுல இன்னொரு காமெடி என்னன்னா, ஸ்டேடியமே கொஞ்சம் ப்ரோக் ஆயிரும். எல்லாருமே ஓகே தானே, யாருக்கும் எந்த பஞ்சாயத்து இல்லன்னு பார்த்தா மக்களுக்கு எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்ல. சரி, பிளேயர்ஸ்ல யாரெல்லாம் அவுட் ஆனான்னு பார்த்தா டோரிக்கோ ஸ்டேஜை விட்டு வெளியில போயிட்டான், லூஃபியும் வெளியில போயிட்டான், கோகுவும் வெளியில போயிட்டான். அப்படின்னா மேட்ச் மறுபடியும் டிராவான்னு சொல்லிட்டு இருக்கும்போது இருங்க இன்னும் மேட்ச் டிரா ஆகல, மிஸ்டர் சேட்டன் இன்னுமே சென்டர் ஆஃப் த ஸ்டேஜ்ல தான் இருக்காருமானுங்க. பார்த்தா அவன் ஒரு உருண்டையில மட்டும் உட்கார்ந்துகிட்டு இருப்பான். சொல்ல போனா ஸ்டேஜையே மொத்தமா நாரடிச்சிட்டானுங்க, உடஞ்சு நொறுங்கி கிடக்குது. அதாவது ஸ்டேஜே இல்ல. சோ சேட்டன் மட்டும் அந்த சென்டர் ஆஃப் த சர்க்கிள்குள்ள இருந்த உடனே அவனை வின்னர்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அவ்வளவுதான், 3 பேர்த்துக்குமே பேய் அடிச்ச மாதிரி ஆயிரும். அவனாலேயே நம்ம முடியல, நம்ம மட்டும் தப்புச்சிட்டோமா எப்படின்னு சொல்லி சுத்தி முத்தி பார்த்துட்டு இருப்பான். ஊர் மக்கள்லாம் சேட்டன் சொல்லி பயங்கரமா அவனுக்காண்டி சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உடனே அவனும் பில்டப் பண்ண ஆரம்பிச்சிருவான். நான் சொல்லல இந்த லூசு பைய ஒரு லக்கி ஃபெல்லோன்னு. லக் எப்படி வேலையை பார்த்துருக்கு பாத்தீங்களா, என்னோட உண்மையான பவரால தான் நான் விக்டரி அடைஞ்சேன், என்ன யாராலையுமே தோக்கடிக்க முடியாது அப்படி இப்படின்னு கத்திட்டு இருப்பான். எல்லாரோட மூஞ்சிலையுமே அப்படி ஒரு வெறி, சாப்பாடு போச்சேன்னு. இப்படி ஒரு ரிசல்ட்டை யாருமே எதிர்பார்க்கல. இந்த ஆண்டா அவன் கடைசியில ஜெயிப்பான்னு. ஆனா கடைசியில அவன் என்ன தெரியுமா பண்ணுவான், அவனுக்கு கிடைச்ச அந்த சாப்பாடை சண்டை போட்டானே அந்த 3 பேர் அவங்களுக்குமே சேர்த்து ஷேர் பண்றான். பண்ண எல்லாத்துக்குமே செம ஹாப்பி, வாவ் நம்ம ஆசைப்பட்ட சாப்பாடு கிடைச்சிருச்சேன்னு. என்னதான் அவன் குறுக்கு வெளியில ஜெயிச்சாலுமே அவங்க எல்லாத்தோட ஆசையை நிறைவேற்றி இருக்கான். அதுலயே தெரியுது அவன் எந்த அளவுக்கு நல்லவன்னு. இவனுங்க 3 பேருக்கும் தான் செம ஹாப்பி. என்ன இந்த சண்டையில ஒரு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டானுங்க, 3 பேருமே ஒருத்தனுக்கு ஒருத்தன் சலச்சவன் இல்லைன்னு. சோ இதுக்கப்புறம் நம்ம மொத்த டீமுமே ஜாலியா அந்த சாப்பாடை என்ஜாய் பண்ண போறாங்க. அப்ப இந்த ஒனிடா மண்டையனை காட்டுறாங்க. அவனோட லுக்கே சரியில்லை, ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்துட்டு இவனுக்கு தான் நன்றி சொல்லணும். இவனுக்கு பார்த்த வேலையால அவன் அங்க சூப்பரா வேலையை முடிச்சிருப்பான். அப்ப அப்படியே தீவுக்கு வெளியில இருக்க கடலுக்கு அடியில காட்டுறாங்க. ஏதோ ஒண்ணு கடலுக்கு அடியில அப்படியே பால் மாதிரி நீந்தி போறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.